இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சபாவின் புதிய ஆளுநராக மூசா அமான் நியமனம். சபா மாநிலத்தின் புதிய ஆளுநராக முன்னாள் முதலமைச்சர் தான் ஸ்ரீ மூசா அமான் நியமிக்கப்பட்டுள்ளார். சபா மாநில அம்னோ முன்னாள் தொடர்பு குழு தலைவருமான மூசா அமான் இன்று கோலாலம்பூரில் இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற பதவி உறுதிமொழி சடங்கில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். அத்துடன் சரி மகாராஜா முங்கு நகாரா எனும் உயரிய அந்தஸ்தை தாங்கிய தூண் விருதும் மூசா அமானுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். சபா சுங்காய் சிபுகா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான 73 வயது மூசா அமான் இம்மாதம் இறுதியில் பதவி தவணை காலம் முடிவடையவிருக்கும் சபா ஆளுநர் துன் ஜுஹார் மஹீருடினுக்கு பதிலாக சபா மாநிலத்தின் முதன்மை பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். மூசாவின் பதவி உறுதிமொழி சடங்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். ஜொஹூர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்துபூத்தே தீவு விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவில் தாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று கூறி 3 அமைச்சர்கள் பொய்யுரைக்கின்றனர் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் இன்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பத்துபூத்தே தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று அனைத்துலக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று கூறி அந்த மேல்முறையீட்டை மலேசியா மீட்டுக்கொண்டதில் தாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று அந்த 3 அமைச்சர்களும் கூசாமல் பொய்யுரைக்கின்றனர் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். இதுபோன்று பொய்யுரைக்கும் அமைச்சர்கள் தம்முடன் இருந்தார்கள் என்று நினைக்கும் போது தமக்கே வெட்கமாக இருக்கிறது என்று துன் மகாதீர் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பான கூட்டக்குறிப்பு அம்பலமாகி இருப்பது மூலம் அந்த 3 அமைச்சர்களும் பொய்யுரைக்கின்றனர் என்பது தெளிவாகியுள்ளது என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். கடந்த 2018 ஆண்டு தமது தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் துணை பிரதமராக இருந்த டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஆண்டனி லாக் மற்றும் தற்காப்பு அமைச்சராக இருந்த முகமது சாபு ஆகியோரை மேற்கோள் காட்டி துன் மகாதீர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் யாப் வான் செங்கில் உள்ள ஒரு கேளிக்கை மையம் ஒன்றுக்கு வெளியே இந்திய இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட சண்டை தொடர்பில் போலீசார் 5 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். நண்பர்களுக்கு இடையிலான இந்த சண்டையில் ஒருவர் பேனாக்கத்தியை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டதால் 3 காயமடைந்தனர் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் தெரிவித்தார். முதலாவது நபருக்கு இடது கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. 2வது நபருக்கு முகத்திலும் புருவத்திலும் உதட்டிலும் காயம் ஏற்பட்டுள்ள வேளையில் 3வது நபருக்கு தலையில் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு 10 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக சுலிஸ்மி எஃப்என்டி குறிப்பிட்டார். 3வரும் தற்போது தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பின்னர் அந்த நைட் கிளப்பின் வெளி வளாகம் வரை நீடித்து கைகலப்பில் முடிந்துள்ளது என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் 22க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதுடைய 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட பேனாக்கத்தி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த 5வரும் குற்றவியல் சட்டம் 236 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சுலிஸ்மி எஃப்என்டி ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தங்கள் முன் தோன்றியுள்ள ஒரு பொது எதிரியை எதிர்கொள்வதற்கும் மலேசியாவில் மலாய்க்காரர்களின் அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கும் பரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து ஓர் உடன்பாடு செய்து கொண்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமதின் அறிவிப்பு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒற்றுமை அரசாங்கத்தை சீர்குலைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சியாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. அரசியலில் தன்னை முதுகில் குத்திவிட்டவர்கள் என்று கூறி துன் மகாதீர் யாரை குற்றஞ்சாட்டினாரோ அவர்களை எல்லாம் இன்று தன்னுடன் இணைத்து கொண்டு மலாய்க்காரர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கப் போவதாக அறிவித்துள்ள துன் மகாதீர் மக்களிடையே கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் விதைத்து தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இது உண்மையிலேயே ஓர் அபாய செயலாகும் என்று அகாடமி நுசந்தாராவை சேர்ந்த ஆய்வாளர் அஸ்மி ஹசான் கூறுகிறார்.
துன் மகாதீரின் இந்த முயற்சி மலாய்க்காரர் அல்லாதவர்கள் இடையே பெரிய அளவிலான விளைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் என்று அந்த ஆய்வாளர் எச்சரிக்கிறார். எனினும் மகாதீரின் இந்த அறைகூவல் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மலேசிய அனைத்துலக பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஷாசா ஷுக்ரி கூறுகிறார். கடந்த ஆண்டு பாஸ் கட்சியுடன் இணைந்து பணியாற்ற துன் மகாதீர் முயற்சி செய்ததை அந்த பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். தற்போது அரசியலில் இருந்து தாம் ஒதுக்கப்பட்டு விட்டதாக உணரும் துன் மகாதீர் அவ்வப்போது மலாய்க்காரர்கள் உரிமை குறித்து பேசி மலாய் தலைவர்களுடன் மீண்டும் ஒட்டிக்கொள்வதற்கு கையாண்டு வரும் யுத்தியே இந்த மிரட்டல் என்று டாக்டர் ஷாசா ஷுக்ரி குறிப்பிடுகிறார். வரும் டிசம்பர் 25 கொண்டாடப்படவிருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை நோக்கி இம்மாதம் இறுதி வரையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையான பிளாஸ் நெடுஞ்சாலையை நாள் ஒன்றுக்கு 21,20,000 வாகனங்கள் பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான நாட்களில் நாள் ஒன்றுக்கு 18,50,000 வாகனங்கள் பிளாஸ் நெடுஞ்சாலையை பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் வரையில் நெடுஞ்சாலை போக்குவரத்தில் வாகனங்களின் எண்ணிக்கை 14 விழுக்காடு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த நெடுஞ்சாலை வாரியம் கூறுகிறது. வரும் டிசம்பர் 20 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 2 வரையில் பிளாஸ் நெடுஞ்சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை வழக்கத்திற்கு மாறாக மிகுதியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. சபாரானாவில் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. காலை 10:01 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.1 பதிவாகியுள்ளது. ரானாவிலிருந்து மேற்காக சுமார் 14 கிலோமீட்டர் இந்த மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டிருந்த நிலநடுக்கம் மலேசியாவில் சுனாமிக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை. நேற்று பிற்பகலிலும் இதேபோன்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த ஆய்வு மையம் கூறுகிறது. ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவாகியிருந்த நேற்றைய நிலநடுக்கத்துடன் ஒப்பிடுகையில் இன்று காலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சற்று கனம் வாய்ந்ததாக இருந்தது என்று அந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பேரங்காடியில் மாதுவிற்கு தெரியாமல் அவரின் பின்புறம் மிக லாவகமாக அமர்ந்து ஆடையின் கீழ் வீடியோ படம் எடுத்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஜலான் பந்திங் கில்லான் சாலையில் ஜஞ்சாரோமில் உள்ள பசாராயா ஒன்றில் கடந்த டிசம்பர் 9 காலை 10:36 மணியளவில் நிகழ்ந்த இந்த மானபங்க செயல் குறித்து பாதிக்கப்பட்ட மாது போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பேரங்காடி மையத்தின் ஊழியர் என்று நம்பப்படும் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞரை போலீஸ் தேடி வருவதாக கொலலாங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அக்மல் ரிசா ரட்ஜி தெரிவித்தார். பேரங்காடியில் பொருட்களை பார்த்து கொண்டு இருந்த அந்த மாது தன் ஆடையில் யாரோ உரசுவது போல் உணர்ந்த அடுத்த கணமே திரும்பி பார்த்தபோது பின்னால் அமர்ந்திருந்த அந்த ஆடவர் மின்னல் வேகத்தில் தன்னை சுதாகரித்து கொண்டார். அந்த இளைஞரின் செயலை சந்தேகித்த அந்த மாது பேரங்காடியில் புகார் அளித்து சிசிடிவி கேமராவை பரிசோதனை செய்தபோது அந்த இளைஞரின் வக்கிர செயல் அம்பலமானதாக சூப்பரிண்டென்டன்ட் அக்மல் ரிசா குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள